ஓய் மச்சான், உன் பொண்டாட்டி புள்ளதாச்சி இல்ல? கருதைக்கு இது 8வது மாசம். அதான் மச்சம் கொல்லக்காடி பல்ல காட்டிட்டு இருக்கு. ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டி புள்ளதாச்சி ஆயிடக்கூடாதே. உடனே அக்கம் பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்களே. சரியா சொன்ன. இந்த மச்சம் பொண்டாட்டி பிறந்த வீட்டுக்கு போயிருக்குல்ல. இந்த வயசுல அதுக்கு ஒரு சபலம். அட ஏன் வத்திர மாடு வைக்க போற சுத்துற மாதிரி எல்லாரும் என்னையே சுத்திட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாப்பீங்களா? ஆமா, அப்படிதேதான். ஏன் வேலை செய்யாம உட்கார்ந்திருக்க? ஏன் பேசாம இருக்க? உன் பேர் என்ன? அட, நான் பாடு கேட்டுக்கிட்டு இருக்க, நீ பேசாம இருக்க. உனக்கு அவ்வளவு திமிரா? ஓ டிரைவர் நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன சும்மா அந்த பொண்ணை மிரட்டிக்கிட்டே இருக்கேன்? ஏன் வேலை செய்யாம உட்கார்ந்திருக்க? பேச மாட்டேங்கிறாளே. அது எப்படியா பேசுவோம்? ஓமா ஊமையா? செவிடு வேற. ஆமா, ஊமை செவிடுனா அதுக்காக வேலை செய்யாம இருக்கணுமா? அது கர்ப்பையா, களைப்பு, ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கு. என்னயா அப்படி பாக்குற? நீ கர்ப்பமா இல்லையே, என்ன நீ ஏன் வேலை செய்யாம இருக்க? மச்சான் பல்லையாளியா நீ? நல்லாதான் கதைக்கிற. நீ கார் ஓட்டுறது மட்டும் இல்ல, நல்லா கார் வரும் பண்ற. தோர வரட்டும், சொல்லி உனக்கு சம்பளம் கூட்டி போட்டு தர சொல்றேன். ஓ மச்சான் புதுசு போல் இருக்கு. நான் ஒரு தின்னஸ். ஆமா, பாம்பு. ஒரு செடி இந்த எஸ்டேட்ல எங்க முளைச்சிருக்கோ தெரியல. எங்க பாக்கலாம்? அட, பாம்பு கடிச்சது எப்படி இருக்கு பாக்கலாம். தூக்கம் சரி, இது பண்ணிட்டு காரு கொண்டு மருத்துவம் இல்லையா? எனக்கு கூச்சமா இருக்கியா? உடியா எவ்வளவு? இங்க நீ தனியா இருக்க? இல்ல இல்ல, எங்க அம்மா இருக்கு, கடைக்கு போயிருக்கு, இப்ப வந்துரும். அப்ப நான் வர்றேன். ஐயா இல்லையா, என் உசுர காப்பாத்துன. முதல்ல இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், ஏதாவது முழுகிட்டு போயா? ராக்கி எடுத்துமா? வேண்டாம், நீதான் ராக்கி ஆச்சே. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? வர்றேன் வர்றேன் வாயா. வர்றேன் வாயா. நான் வந்துட்டேன். போயிட்டு வாயா. ஹலோ பிரேம், how are you? ஹலோ அஜித் அங்கிள், ஆண்டி வந்திருக்காங்களா? வந்திருக்கிறேன் அம்மா, உடன் ராதிகாவும் வந்திருக்கிறார். அடா 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 அஜித் அங்கிள், உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சே. இதோ விடுறேன். ஆக்ரா முதல் எழுத்தெல்லாம் அதா பகவன் முதட்டா உல்கு. அங்கிள், உங்க குரலை கேட்டா நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. நீதான் குரல் சொன்ன, எனக்கு தெரிஞ்சது ஒரே குரல் முட்டை. ஓஹோ, நீங்க திருக்குறளா சொன்னீங்க. ஆண்டி, ஐயோ வழி நடுக கரைச்சல். இங்க வந்துமா? ஏம்மா
இவன் பண்ற தமிழ் கொலை நீ எப்படி ஒத்துக்கிற? நானாவது வீட்டுல இருந்து தாங்கிக் கொள்றேன். நீங்கள் ஆகாயத்தில் பறக்கும் போது இவர் கரைச்சல எப்படி தாங்குறீங்க? நான் காலம் முடிக்கிறேன். ஏன்பா கூச்சம்? நம்ம ரகு. அங்கிள் அங்கிள் ஆன்ட்டி நீங்க எப்படி லவ் பண்ணீங்க? அது படா படா ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? ஆம் பேட்டா. இந்த பொண்ணு அவங்க அம்மா எங்க மூமியாரு யாழ்ப்பாணத்துல பிரான் கடை வச்சிருந்தாரு. ஹிந்தி ஆக்டர் பிரான் இல்ல, ஈரா கடை. அதுல ஈரா புட்டுன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். அந்த கடையில நான் அக்கவுண்ட் வச்சிருந்தேன். அப்ப இந்த பொண்ணு அழுக்கு போட்டியில கலந்துக்கிச்சு. அழுக்கு பெட்டியா? நான் எஸ்டேட் அழகு போட்டியில் கலந்துகிட்டேனா? அதைத்தான் சொல்லுறார். அப்ப இந்த பொண்ணு உடம்பு அழுக்கு பார்த்து அஜித்தை லவ் பண்ணிட்டான். என்ன இது இப்படி எல்லாம் கதைக்கிறீர்கள்? சின்ன பொண்ணையும் பக்கத்தில் வச்சுக்கொண்டு என்ன மரம்பத்தான் கூச்சம். நம்ம ரகு நல்ல சாம்பிராணி வாசனை பூஜையெல்லாம் நடத்தியிருக்கேன். என்னன்னா விசேஷம்? ஒருவேளை ஆமாவாசையா இருக்கும். இன்னைக்கு ஆடி கிருத்திகை, கதிராம கந்தன் என் குலதெய்வமாச்சே. இன்னைக்கு நான் விரதம் இருக்கேன். ஓ, இந்த தாடியை கட்டினதுல இருந்து ஆடி கிருத்திகை எல்லாம் மறந்தே போச்சு. அரே சுந்தரி, என் ஃப்ரெண்ட் பிரேம்நாத் பெரிய முறுக்கு பக்தன். முறுக்கு பக்தன் இல்ல சர்தார்ஜி, முருக பக்தன். அதனாலதான் எந்த கெட்ட பழக்கமும் என் ஃப்ரெண்ட் அண்டவே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடும் சுத்துறவன் ஊருக்கு ஒரு கெட்ட பழக்கமா பழகி இருந்தா கூட இந்த வீட்டுல சாம்பிராணி வாசனை அடிக்கும், விஸ்கி நாத்தம் அடிக்கும். அவ்வளவு உன் பக்கத்திலேயே சதா உட்கார்ந்து இருந்து கூட இன்னும் கெடலையே. பாலு, இப்ப எந்த படத்துல நடிக்குது? நான் சீசன் ஃபாதர், எல்லா படத்திலும் இருக்கிறேன். எல்லா படத்துல இருக்கிற, எந்த படத்துல நடிக்கிறே? நிம்பிள் நம்மள வரல. அச்சா டீயா? அல்ல, வேற என்ன? சாய். அண்ணா, அரே சுந்தரி, பிரேமுக்கு டீ குடிக்காது. அது குடிக்காது. அது ஜென்ம தெரியாது. ஆமா, அப்பா டீ குடிக்கிறது இல்ல. என்ன காரணம் நானும் பல தடவை கேட்டிருக்கேன், இதுவரைக்கும் சொன்னதே இல்லை. இன்னைக்கு சொல்றப்பா, எல்லாரையும் வச்சுக்கிட்டு சொல்றேன். எனக்கு டீ தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு 20 கப்புக்கு மேல நான் டீ சாப்பிடுவேன். அன்னைக்கு என்னுடைய கல்யாண நாள். நானும் மாலினியும் டீ ப்ளீஸ். இப்பதானே சாப்பிட்டீங்க? ப்ளீஸ். ஒரு நாளைக்கு என் கோட்டா 21 கப். 3 கப் தானே இது வரைக்கும் கொடுத்திருக்கேன். சரியான டீ பைத்தியம். நான் போனதுக்கு அப்புறம் தான் உங்களை விட்டு இந்த டீ பைத்தியம் போகும். என்னை விட்டு நீ போகவும் வேண்டாம், நான் அந்த டீ பழக்கத்தை விடவும் வேண்டாம். கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் என்ன தனி அனிவர்சரி? குழந்தைங்களை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்க ஆகும். உங்களுக்கு இல்லையா? எனக்கு முதல்ல நீ, அப்புறம் தான் குழந்தைகள். இருங்க, இதோட 4 கப். Just 4. That's all. இன்னைக்கு ப்ரோக்ராம் எல்லாம் ஏன் இஷ்டப்படிதான். நெக்ஸ்ட்.